வெல்கம் டு ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா. வணக்கம். வணக்கம். தலைப்பு நம்மில் பலருக்கும் தெரிஞ்ச 10 கட்டளைகள். இந்த விதிகள் பல 1000 வருஷம் பழமையானவை. பார்த்த உடனே இது எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு பட்டியல் மாதிரி தெரியலாம். ஆனா இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இது வெறும் விதிகளின் தொகுப்பா இல்ல இதுக்குள்ள ஒரு சமூகத்தை ஸ்திரமா வச்சுக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு நுட்பமான அமைப்பு இருக்கான்னு பாக்குறது தான். மிக சரியான கேள்வி. இந்த ஆய்வை தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்க கொடுத்த மூலங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இந்த கட்டளைகள் பைபிள்ல யாத்ராகமம் அப்புறம் உபாகமம்னு 2 வெவ்வேறு புத்தகங்கள்ல வருது. ஓ, 2 இடத்துலயா? ஆமா, ஒரே விதிகள் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது அதோட முக்கியத்துவத்தை காட்டுது. ஆனா இதை விட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2 பட்டியலுக்கும் நடுவுல சில சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. அப்படியா? ஆமா, அது இந்த விதிகள் காலப்போக்குல எப்படி பார்க்கப்பட்டுச்சுங்கிறதையும் நமக்கு காட்டுது. ஓ, அத பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். சரி, முதல்ல இதோட கட்டமைப்பை புரிஞ்சுக்க முயற்சிப்போம். பொதுவா இத 2 முக்கிய பிரிவுகளா பிரிப்பாங்க இல்லையா? ஆமா, சரிதான். ஒன்னு கடவுளோட இருக்கிற உறவு, இன்னொன்னு சக மனிதர்களோட இருக்கிற உறவு. நாளும் கடவுளை பத்தினது. முதல் கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது, ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இத கேட்கும்போது 2ம் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்த சொல்ற மாதிரி தோணுதே. வேறு கடவுளை வணங்காத, சிலைகளை வணங்காத. இதுல என்ன பெரிய வித்தியாசம்? ஏன் இது 2 தனி விதியா சொல்லணும்? இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா இந்த வேறுபாடு தான் இதோட மைய கருத்தையே நமக்கு விளக்குது. அப்படியா? ஆமா, முதல் கட்டளை யாருக்கு விசுவாசமா இருக்கணுங்கிறத பத்தினது. அதாவது விசுவாசத்தோட இலக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது. சரி. ஆனா 2வது கட்டளை எப்படி வழிபடணுங்கிறத பத்தினது. அதாவது அந்த வழிபாட்டோட தன்மை எப்படி இருக்கணும்னு வரையறுக்குது. ஓ, எளிமையா சொல்லணும்னா, கடவுளை ஒரு சிலைக்கோ இல்ல ஒரு உருவத்துக்கோ உள்ள சுருக்கிடக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த காலகட்டத்துல தெய்வங்களை மனித உருவத்துல பாக்குறது தான் வழக்கம். அதுக்கு மத்தியில கண்ணுக்கு தெரியாத உருவமற்ற ஒரு சக்திய வணங்கணும் அப்படிங்கிற கருத்து ரொம்ப புரட்சிகரமானது. புரியுது. அப்போ முதல் விதி விசுவாசத்தை பத்தினது, 2வது விதி வழிபாட்டு முறைய பத்தினது. மிக சரியா சொன்னீங்க. அப்படியா? அதாவது யாரை வணங்கணும், எப்படி வணங்கணும்னு தெளிவா பிரிச்சிருக்காங்க. சரி, அடுத்த 2 கட்டளைகள் இந்த உறவை இன்னும் ஆழமாக்குது. 3வது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அதாவது கடவுளோட பெயரை தேவையில்லாம பயன்படுத்தக்கூடாது. 4வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதாவது ஒரு நாளை அவருக்காக ஒதுக்க வேணும். இது பேச்சு மற்றும் நேரம் சம்பந்தப்பட்டது. ஆமா, ஆனா இதுவும் நாம நினைக்கிறத விட ஆழமானது. 3வது கட்டளை வெறும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு மட்டும் சொல்லல. ஓ, அந்த காலத்துல ஒருத்தரோட பேருக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நம்புனாங்க. கடவுளோட பேரால சத்தியம் பண்றது, ஒப்பந்தம் போடுறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சூழல்ல அவர் பேரை அற்பமான விஷயத்துக்காகவோ இல்ல பொய்யான வாக்குறுதிக்காகவோ பயன்படுத்தினா அது அந்த உறவோட புனிதத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும். அதாவது நம்ம வார்த்தைகளோட நேர்மையை பத்தினது. ஆமா. 4வது கட்டளைய பத்தி சொல்லுங்க. அந்த ஓய்வு நாள், யாத்ராகமும் உபாகமும் 2லயுமே இது வித்தியாசமா விளக்கப்படுதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி? இதுதான் அந்த நுட்பமான ஆனா மிக முக்கியமான வேறுபாடு. யாத்ராகமத்துல ஓய்வு நாளுக்கான காரணம் இறையியல் சார்ந்தது. இறையியல் சார்ந்ததா? ஆமா, அதாவது கடவுள் 6 நாள்ல உலகத்தை படைச்சிட்டு 7வது நாள் ஓய்வு எடுத்தார். அதனால நீங்களும் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லுது. இது ஒரு பிரபஞ்ச ஒழுங்கா பின்பற்றுற மாதிரி. சரி. ஆனா உபாகமத்துல சொல்லப்படுற காரணம் முற்றிலும் வேற. அது ஒரு சமூக நீதி காரணம். சமூக நீதியா? ஆமா, நீயும் உன் வேலைக்காரங்களும் உன் வீட்ல இருக்கிற அந்நியர்களும் உன் மாடுகளும் கழுதைகளும் கூட ஓய்வெடுக்கணும். நீ அடிமையா இருந்தத நினைச்சுப்பார் அப்படின்னு சொல்லுது. அடடா, இது முற்றிலும் ஒரு புதிய கோணம். ஆமா. ஒன்னு பிரபஞ்சத்தோட உன்னை இணைச்சுக்கோன்னு சொல்லுது. இன்னொன்னு உன் சக மனிதர்களோட, என் விலங்குகளோட நலனை கூட கவனி, உனக்கு கீழே இருக்கிறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்லுது. சரியா புடிச்சிங்க. ஒரே விதிக்கு 2 வெவ்வேறு காரணங்கள். இது அந்த விதியோட புரிதல் காலப்போக்குல எப்படி வளர்ந்திருக்குங்கிறத காட்டுது. அற்புதம். அதுதான், அது வெறும் ஆன்மீக கடமையா இருந்து ஒரு சமூக பொறுப்பாவும் பரிணமிச்சிருக்கு. சரி, முதல் 4 கட்டளைகள் இந்த செங்குத்தான உறவை, அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை வரையறுக்குது. இப்போ இந்த விதிகள் எப்படி கிடைமட்டமா, அதாவது நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்களோட உறவை நோக்கி திரும்புது. 5வது கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது அந்த மாற்றத்துக்கான ஒரு பாலம் மாதிரி தெரியுது.
அது கடவுளை பத்தினது இல்ல, ஆனா அது ஒரு அதிகாரத்தை மதிக்கிறத பத்தினது. நீங்க அத பாலம்னு சொன்னது ரொம்ப பொருத்தம். ஆமா. குடும்பம்ன்றது சமூகத்தோட அடிப்படை அலகு. பெற்றோரை மதிக்கிறதுங்கிறது வெறும் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அந்த காலத்துல அது சமூகத்தோட கட்டமைப்பை பாதுகாக்கிற ஒரு வழிமுறை. ஓ. மூத்த தலைமுறையிட்ட இருந்து இளைய தலைமுறைக்கு அறிவு, அனுபவம், சொத்துக்கள் எல்லாம் கைமாறுது. அந்த தொடர்ச்சியை உறுதி செய்யறது தான் இந்த கட்டளையோட நோக்கம். புரியுது. சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இல்லாத ஒரு காலத்துல இது ஒரு பொருளாதார விதியாகவும் இருந்திருக்கு. ஆமா, முதியோரை பாதுகாப்பதற்காக. அதன் பிறகு வர்ற கட்டளைகள்லாம் ரொம்ப பிரபலமானவை. கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே. ஆமா. நான் இது பார்க்கும்போது ஒரு சமூகம் நிலையா இருக்கிறதுக்கான 3 முக்கிய தூண்களை பார்க்குற மாதிரி இருக்கு. உயிர், குடும்பம், அப்புறம் சொத்து. இந்த 3ஐயும் பாதுகாக்கிறது தான் இந்த விதிகளோட நோக்கம்னு நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றது முற்றிலும் சரி. ஆனா அதோட 4வதா ஒன்னே சேர்க்கணும். என்ன அது? 9வது கட்டளை, பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இது வெறும் பொய் சொல்லாதேன்னு மட்டும் சொல்லல. ம். இது நீதி மற்றும் உண்மையை பாதுகாக்கிறது. ஒரு சமூகத்துல உண்மையை நம்ப முடியலன்னா அங்கே நீதிமன்றங்கள் இயங்காது, ஒப்பந்தங்களுக்கு அர்த்தம் இருக்காது, உறவுகள்ல நம்பிக்கை இருக்காது. ஆமா, அது சரிதான். ஆக உயிர், குடும்பம், சொத்து மற்றும் உண்மை, இந்த 4ம் தான் ஒரு சமூகம் குழப்பத்துல சரிஞ்சு விழாம தடுக்கிற அடிப்படைகள். இது இல்லன்னா அங்க இருக்கிறது சமூகம் இல்ல, வெறும் கும்பல். சரி, இப்போ கடைசி மற்றும் ரொம்ப விசித்திரமான கட்டளைக்கு வருவோம். 10வது கட்டளை. ஆமாம். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அதாவது அடுத்தவங்க வீடு, மனைவி, வேலைக்காரன் இல்ல வேற எதுக்குமே ஆசைப்படாதேன்னு சொல்லுது. இது மத்த 9 கட்டளைகள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டு நிக்குது. எப்படி சொல்றீங்க? மத்ததெல்லாம் செயல்களை பத்தினது. இதை செய்யாத, அதை செய்யாதேன்னு. ஆனா இது ஒரு செயலை பத்தியே இல்ல. இது ஒரு உணர்வை பத்தினது, ஒரு எண்ணத்தை பத்தினது. ஆசையை எப்படி ஒரு சட்டத்தின் மூலமா கட்டுப்படுத்த முடியும்? இது ரொம்ப விசித்திரமா இல்லையா? விசித்திரமானது மட்டும் இல்ல, ரொம்ப ஆழமானதும் கூட. இதுதான் இந்த கட்டளைகள்லயே மிகவும் உளவியல் ரீதியா முதிர்ச்சி அடைஞ்ச விதி. ஓ. முந்தைய விதிகள் எல்லாம் ஒரு குற்றம் நடந்த பிறகு அதை கையாளுது. கொலை செஞ்சா தண்டனை, திருடுனா தண்டனை. ஆனா இந்த கட்டளை அந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கான மூல காரணத்தையே குறிவைக்குது. மூல காரணத்தையா? ஆமா. திருட்டு எங்கிருந்து தொடங்குது? பேராசையிலிருந்து. விபச்சாரம் எங்கிருந்து தொடங்குது? இச்சையிலிருந்து. கொலை கூட சில சமயம் பொறாமையிலிருந்து தான் தொடங்குது. இந்த கட்டளை அந்த தீய செயல்களோட வேறான ஆசை அல்லது இச்சையையே ஒழுங்குபடுத்த முயற்சிக்குது. அப்போ இது அறநெறியை வெளிப்புற நடத்தையிலிருந்து உள் மனநிலைக்கு நகர்த்தும் ஒரு பெரிய பாய்ச்சல். மிக சரியா சொன்னீங்க. ஒரு மாபெரும் பாய்ச்சல். ஒரு குற்றத்தை தடுக்கிற சிறந்த வழி அந்த குற்றத்துக்கான எண்ணம் உருவாகும் போதே அதை தடுக்கிறது தானே சொல்றீங்க? ஆமா. இது ஒரு நோய்க்கு சிகிச்சை அளிப்பதை விட நோய் வராம தடுக்கிற மாதிரி இருக்கு. அப்படியானா இந்த 10 விதிகளும் தனித்தனியா இருந்தாலும் அவற்றுக்குள்ள ஒரு தர்க்க ரீதியான வளர்ச்சி இருக்கு. நிச்சயமா. கடவுள் யாருங்கிறதுல தொடங்கி அவரை எப்படி வணங்குறது, அப்புறம் குடும்பம், சமூகம், கடைசியா அந்த சமுதாயத்துக்கு குந்தகம் விளைவிக்கிற உள் எண்ணங்கள் வரைக்கும் போகுது. மிக சரியா தொகுத்தீங்க. இது ஒரு முழுமையான அமைப்பு. இவ்வளவு சிக்கலான ஒரு அமைப்ப இத்தனை விதிகளை நினைவில் வச்சுக்கிறது கஷ்டம். நீங்க பகிர்ந்து கொண்ட மூலங்கள்ல பிரதான கற்பனைன்னு ஒன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, மத்தேயு மற்றும் லூக்கா புத்தகங்கள்ல. அது இந்த 10 விதிகளையும் சுருக்கி ஒரே வரியில சொல்ற மாதிரி தெரியுது. ஆமா, அதுதான் இந்த கட்டளைகளோட சாராம்சம், இல்லனா ஒரு மாஸ்டர் கீன்னு சொல்லலாம். அந்த கற்பனை என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது வெறும் சுருக்கம் இல்ல, இது இந்த விதிகளை முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பார்க்க வைக்குதுன்னு சொல்லிங்க. அது எப்படி? பாருங்க, முதல் பகுதி கடவுளிடம் அன்பு செலுத்து. இது முதல் 4 கட்டளைகளையும் உள்ளடக்கியது. நீங்க ஒருவர் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தா அவருக்கு போட்டியா வேற யாரையும் நினைக்க மாட்டோம். ஆமா, முதல் கட்டளை. அவரை ஒரு பொருளா சுருக்க மாட்டோம். 2வது கட்டளை. அவருடைய பேரை அவமதிக்க மாட்டோம். 3வது கட்டளை. அவருக்காக நேரத்தை ஒதுக்குவோம். 4வது கட்டளை. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் விதிகளா இல்லாம அன்போட இயல்பான வெளிப்பாடுகளா மாறிடும். அப்படியானா 2வது பகுதி பிறனிடத்தில் அன்பு கூறுவது. அது மீதமுள்ள 6 கட்டளைகளுக்கும் பொருந்தும். ஆமா, நிச்சயமா. ஒருத்தர் மேல நாம அன்பு செலுத்தினா அவரோட பெற்றோரை மதிப்போம், அவரை கொலை செய்ய மாட்டோம், அவரோட குடும்பத்தை சீர்குலைக்க மாட்டோம், அவரோட உடைமைகளை திருட மாட்டோம், அவனை பத்தி பொய் சொல்ல மாட்டோம், அவனுக்குரிய எதுக்கும் ஆசைப்படவும் மாட்டோம். வாவ். இந்த கற்பனை
விதிகள்ங்கிற சட்ட ரீதியான கட்டமைப்பை அன்புங்கிற உறவு ரீதியான கொள்கையா மாத்துது. இதை செய்யாதேங்கிற எதிர்மறை தடைகள்ல இருந்து இப்படி அன்பாயிருங்கிற நேர்மறையான செயலுக்கமுள்ள ஒரு கடமையா அறநெறியை மறுவரையறை செய்யுது. ஆக இன்னைக்கு நாம இந்த 10 கட்டளைகளை பத்தி ஆழமா பார்த்தோம். இது வெறும் செய்யக்கூடாதவைகளோட பட்டியல் இல்ல, இதுக்குள்ள ஒரு நுட்பமான கட்டமைப்பு இருக்கிறத பார்த்தோம். ஆமாம். இது எல்லாத்தையும் அன்புங்கிற ஒற்றை கொள்கை எப்படி இணைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. நீங்க அனுப்புன இந்த மூலங்கள்ல இருந்து இவ்வளவு ஆழமான ஒரு அமைப்பை கண்டறிஞ்சது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. நாம விடைபெறும் முன் உங்களுக்காக ஒரு சிந்தனை. 10வது கட்டளை ஒரு செயலை அல்ல, ஒரு ஆசையை, ஒரு எண்ணத்தை ஒழுங்குபடுத்துது. சமூக நல்லிணக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பண்டைய அமைப்பு கட்டுப்படுத்தப்படாத ஆசையை ஒரு அடிப்படை அச்சுறுத்தலா பார்த்தது. ஆனா இன்னைக்கு நாம வாழ்ற உலகம், குறிப்பா சமூக ஊடகங்களும் விளம்பரங்களும் அடுத்தவங்களுக்கு இருக்கிறத கண்டு ஆசைப்படுற அந்த இச்சை அல்லது கோவிட்டிங்ங்கிற உணர்வை தூண்டி விடுறதன் மூலமா தான் இயங்குது. ஆமா, அது உண்மைதான். ஒரு அமைப்பு எதை அச்சுறுத்தலா பார்த்ததோ அத நம்ம நவீன அமைப்பு எரிபொருளா பயன்படுத்துது. ஒரு சமூகமா இதோட நீண்டகால விளைவுகள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இத சிந்திச்சு பாருங்க. தேவ கிருபையின் ஆசீர்வாதங்களுடன் ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா